sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, மசால் வடைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஆம வடைன்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன சீக்ரெட் தான், அவ்வளோ சூப்பரா இருக்கும். மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மசால் வடை இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதிகமா ஊற வைக்க வேணாம், ஏன்னா நல்லா மொறுன்னு வர்றதுக்கு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்புறம் உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு போட்டீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 கிராம் 10 கிராம் இருக்கும், அவ்வளவுதான். அதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டர்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அரைப்படாது. ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். உப்பு, கல் உப்பும் இது கூட சேர்த்திருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்திருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். நீங்க இதை மிக்சிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டர்ல அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா இருக்கும், அதனால அரைக்கிறேன். இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த உளுந்தம்பருப்பு இருக்குங்களா, அதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். ஏன்னா கடலை பருப்பு கொரகொரப்பா அரைப்போம், அதனால ஃபர்ஸ்ட் உளுந்தம்பருப்பு அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். உளுந்தம் பருப்பு அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பா வந்தோடனே நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ உளுந்து சேர்த்ததுனால கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் மாவு, ஆனா ஒன்றும் பயப்பட வேணாம், சூப்பரா இருக்கும் இந்த மசால் வடை. பாருங்க இந்த பதத்துல இருக்கு. இப்போ வரமிளகா ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கண்டிப்பா வரமிளகாய் சேர்த்து செய்யுங்க, அருமையா இருக்கும். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா தாராளமா 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா டேஸ்ட் சொல்லிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்க கல்லுப்பு போட விருப்பம் இல்லைன்னா தூள் உப்பு கூட நீங்க போட்டு கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்க வீட்டுல எந்த சைஸ்ல வடை போடுவீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் எடுத்த இந்த 300 கிராம் மீடியம் சைஸ்ல ஒரு 15-20 கிட்ட வந்திருக்கும். ஆயில் சூடாயிடுச்சுங்க. ஹை ஃபிளேம்ல இருக்கக்கூடாது. ஆயில் நல்லா சூடான உடனே மீடியம் ஃபிளேம் வச்சுக்கோங்க. ஆயிலுக்கு தகுந்த மாதிரி வடையை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்பக்கூடாது, லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வெந்தவொடனே எடுத்துக்கோங்க. அந்த வெந்துற பக்கம் உங்களுக்கு தெரியும். அந்த பபிள்ஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் குறைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நமக்கு வடை வெந்து வந்திருக்கும். அந்த பதத்துல நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் வடை. அந்த நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளை இருக்கக்கூடாது, ஈவனா ஒரே கலரா இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வடையை எடுத்துடணும். சூப்பரா இருக்கும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இந்த மசால் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.